முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசி ராசி நாயகன் வந்து குரு பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்கும். இப்ப மீனராசிக்கு ஜென்ம சனியில இருக்கிறீங்க. 2.5 வருஷம் வந்து விரய சனியை கடந்திருக்கீங்க. பணங்காசு கொஞ்சம் விரயங்கள் ஆகிட்டு இருக்கும். இப்ப ஒரு வருட காலமா ஏன்டா அந்த விரயம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மீனராசி, இப்போ உங்களுக்கு ஆறுதல் என்ன அப்படின்னா, உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. உங்க ராசிநாதன் உச்சமாகக்கூடிய நிகழ்வு. உச்சமாகி 5ஆம் இடத்துல உச்சமாவார். 5ஆம் இடத்துல உச்சமாகி உங்களோட ராசியே பார்ப்பார். உங்க ராசியில இருக்கிற சனி பகவானை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா, அதாவது இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கும். வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துகிற காலகட்டமாக இருக்கும். வார்த்தையில கவனம் தேவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க. இளைய சகோதர சகோதரிகள் அமைப்புல கொஞ்சம், ஏன்னா 3ஆம் பார்வையா சனியும் பார்க்கறதுனால சூரியன் அரைப்பாவர்னு சொல்லுவோம், அவர் இருக்கிறதுனால 3ஆம் இடம் லேசா பாதிக்கப்படுறதுனால இளைய சகோதர சகோதரிகளையே கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகள் இருக்கதான் செய்யும். அதையும் கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பு இருக்கிறதுனால புதனும் அங்க 15 நாள் இருப்பாரு. 4ஆம் இடம் வந்து சுபத்துவம், 3 சுபர்கள் இருக்கிறதுனால தாய் வீடு வாகனம் கல்வி அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். வீடு வாகன சேர்க்கை நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு உங்க ராசியை பார்ப்பாரு. 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்.
மீனராசிக்காரங்க திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா குழந்தைய கொடுக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இப்ப நல்லாவே இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் குழந்தை குறைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல கேது பகவான் தனிச்சு இருக்கிறதுனால இருந்து வந்த கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். நோய்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி குரு 5ஆம் இடத்துல உச்சமாக்கி உங்க 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள்னால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தையோட சொத்து ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகள்னால அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லை அப்படின்னு 2வது திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மறுமண வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கண்டிப்பா நல்ல விதமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை, தொழில் ஸ்தானத்துக்கு சனியோட பார்வை இருந்தாலும் குரு சுக்கிர பார்வையும் இருக்கிறதுனால தொழில்கள்ல கொஞ்சம் ஒருபடி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை அடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு அந்த நிலைமைகள் மாறும். இப்ப 12ஆம் இடம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விதம் நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு போய் வேலை கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா பாஸ்போர்ட் விசா கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். ஜனனகால ஜாதகத்தில் அடிப்படையில தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். உங்க நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, யோக தசையா அவயோக தசையா, என்ன புக்தி, யோக புக்தியா அவயோக புக்தியா, அதை வச்சு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.